ஹலோ மக்களே, கார்த்தி தீபம் சீரியல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். சந்திராவும் எத்தனை வாட்டியும் மாஸ்டர் பிளான் போட்டு அவங்க அக்கா சாமுண்டேஸ்வரி கிட்ட கார்த்தி பத்தின உண்மையெல்லாம் நிரூபிக்கணும்னு கிளம்புறாங்க. இந்த வாட்டி என்னன்னா, யாரை எதிர்பார்க்காத மாதிரி நம்ம ரேவதி கார்த்திக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க அம்மா கார்த்தியை பார்க்காத மாதிரி தடுத்துடுறாங்க. அப்படியே கார்த்திட்ட வந்து சவால் விடுற சந்திராவை நம்ம கார்த்தி சும்மா விடுவாங்களா? அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்ததும் பார்த்தீங்கன்னா, சந்திரா சாமுண்டேஸ்வரியை கூட்டிகிட்டு கோவிலுக்கே வந்துடுறாங்க. அங்கே என்னடானா ரேவதியை பார்த்துடுறாங்க. சாமுண்டேஸ்வரியும் என்னடா ரேவதி இங்கே நிற்கிறான்னு அவங்கள்ட்ட கேட்குறாங்க. ரேவதியை நான் கோவிலுக்கு வந்தேம்மா அப்படின்னு சொல்லவும், சரி வா சாமி கும்பிட போவோன்னு கூப்பிடுறாங்க. சந்திராவும் எப்படியாவது இந்த வாட்டி இந்த டிரைவர் பையில பற்றின உண்மையெல்லாம் நம்ம அக்காவுக்கு நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரியை சீக்கிரமாக வா அக்கா போகலான்னு அவசரப்படுத்திட்டு இருக்காங்க. முத்துவேலும் சந்திரா கிட்ட கார்த்தி என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு அடிக்கடி அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. அதை பார்த்து நம்ம ரேவதியும் எப்படியாவது தன்னோட ஹஸ்பண்ட் கார்த்தியை இந்த விஷயத்துலேருந்து காப்பாற்றணும், நம்ம கார்த்தியை மட்டும் அம்மா பார்த்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும்னு நினச்ச நம்ம ரேவதியும் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. ரேவதியும் அவங்க அம்மாவை டைவர்ட் பண்ணுற மாதிரி திடீர்ந்தாலும் அவங்க மேலே சாமி வந்த மாதிரி ஆடுறாங்க. அதை பார்த்த சாமுண்டீஸ்வரியும் என்னடா ரேவதி இப்படி ஆடிட்டு இருக்காளே, என்னாச்சின்னு பதறி போய் ரேவதி கிட்ட ரேவதி என்னாச்சின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரேவதியும் நான் சாமி வந்திருக்கேண்டின்னு இன்னும் கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. சும்மாவே எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படுற சந்திராவோ இதை விடவா செய்வாங்க? அவங்களுக்கே அவ்வளோ டவுட் வந்துடுது. இவ சும்மா தான் நடிக்கிறாளா, கார்த்தியோட பிளானா இருக்குமோ, இல்லைனா அவன் ஹஸ்பண்ட் கார்த்தியை காப்பாத்ததுக்காண்டி இவளே ஒரு பிளானை போட்டிருக்காளா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க சந்திரா. அதே சமயம் கோவிலுக்கு வந்த கூட்டங்கள்லாம் ரேவதிக்கு நிஜமாவே சாமி வந்துட்டு நினைச்சு அவங்கள்ட்ட எல்லா கஷ்டத்தையும் கேட்டுட்டே இருக்காங்க. அப்படியே நம்ம சாமுண்டேஸ்வரியும் என் வீட்டில் ஒரு மேரேஜ் நடக்க போகுது, அந்த மேரேஜ் நல்லபடியாக நடக்கணும்னா என்னெல்லாம் நான் செய்யணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு ரேவதியோ இதாண்டா சரியான சான்ஸ்ன்னு சொல்லிட்டு சந்திராவை பால் கூட எடுக்க வைக்கணும், அப்படியே வெறுங்காலோட அவள் திரும்பி பார்க்காம அவங்க வீட்டுக்கே போயிடணும் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்ட சாமுண்டேஸ்வரியும் அவ்வளோதானே, நான் கண்டிப்பாக பண்ண சொல்கிறேன், என் பொண்ணுக்கு மேரேஜ் நல்லா நடந்தா சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட சந்திராவும் இதெல்லாம் நம்பாதக்காவை சும்மா சொல்கிறான்னு சொல்லவும் நம்ம சாமுண்டேஸ்வரியும் அப்படி சொல்லாத சந்திரா, இதெல்லாம் உண்மையாக தான் இருக்கும், ஏதாவது சாமி குத்தம் ஆயிர போகுது, நீ கண்டிப்பாக இப்போவே பால் குடம் தூக்கணும் அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறாங்க சந்திராவை. ரேவதியும் கொஞ்ச நேரத்தில் நார்மல் நிலைமைக்கு வந்துடுறாங்க. அப்படியே மனசுக்குள்ளே எப்படியோ கார்த்தியை இந்த வாட்டி இவங்கள்ட்டேருந்து காப்பாற்றிட்டே, எதுக்கு தான் இந்த சந்திராத்தை இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியலை, கார்த்தியை சும்மாவே இருக்க விட மாட்டாங்க போல், அவங்க அம்மா சாவுக்கு காரணமும் இவங்க தான், எப்படி இருந்த பிறகும் இவ்வளோ பொறுமையாக இருக்க கார்த்தியை இவங்க சீண்டிகிட்டே இருக்காங்களே, இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, ஏதாவது சான்ஸ் கிடைக்கும் போது இன்னும் கொஞ்சம் இவங்களை வெளுத்து வாங்கிட வேண்டியதான்னு நினச்சிட்டு இருக்காங்க நம்ம ரேவதி. அப்படியே கார்த்தியும் அவங்க அம்மாவுக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாம் முடிச்சிடறாங்க. இதை பார்த்த முத்துவேலுக்கும் சந்திராவுக்கும் அவ்வளோ ஷாக் ஆயிடுது. சந்திரா நம்ம கார்த்திட்ட வந்து எப்படியோ இந்த வாட்டி நீ எஸ்கேப் ஆயிட்ட, அதுக்குன்னு எப்பவும் மாட்டாமல் போயிடுவான்னு நினச்சி கூட பார்க்காத, நான் எவ்வளோ வாட்டி என் அக்காட்ட சொல்லியும் நம்பவே மாட்டேங்கிறா, எவ்வளோ தைரியமாக இத்தனை நாளாக நீ ராஜா கார்த்தின்னு ரெட்டை வேஷம் போட்டுட்டு இருக்க, ஒரு நாள் மட்டும் என் அக்கா கிட்ட மாட்டினேன்னா உன்னை வீட்டை விட்டே துரத்திடுவா, அவள் உன் மேலே எவ்வளோ நம்பிக்கையாக இருக்கான்னு தெரியுமா, நீ ஏமாத்தின விஷயம் மட்டும் தெரிஞ்சுன்னா நீ தொலைஞ்ச அப்படின்னு மிரட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா சாவுக்கு காரணமே உங்கள் குடும்பம் தான், இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்றா சேரும்னு கனவுல கூட நினைக்காத அப்படின்னு நம்ம கார்த்தியை பார்த்து கோபப்படுறாங்க. அதை கேட்ட கார்த்தியும் நீங்கள் தேவையில்லாமல் என்கிட்ட வந்து சத்தம் போடாதுங்க, நானே இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்ச அப்புறமா எல்லா விஷயத்தையும் சாமுண்டேஸ்வரி அத்தைக்கிட்ட சொல்லலாம் தான் இருந்தேன், அதுக்குள்ளே என்ன இல்லாமல் நடந்து போச்சு, எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இப்போ எதையும் கண்டுக்காம பொறுமையாக இருக்கேன்னு நினச்சிட்டு எப்போவுமே பொறுமையாக இருப்பேன்னு நினச்சிடாதுங்க, தேவையில்லாமல் இந்த உண்மையை நிரூபிக்கிறேன்னு சொல்லி இன்னும் ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களெல்லாம் சும்மாவே விட மாட்டேன்
அத்தை கிட்ட எப்போ எப்படி உண்மை சொல்லணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். தேவையில்லாம இதுல தலையிட்டுட்டு இருக்காதுங்கன்னு நம்ம கார்த்தி அவங்கள வெளுத்து எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம். சந்திராவும் அதை கேட்டுட்டு சரி இதுக்கு மேல இந்த இடத்துல நின்னா சரியில்லைன்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. அதே டைம் இன்னும் கொஞ்ச நேரத்துல சந்திராவுக்கு சரியான ஆப்பு காத்திருக்குன்னே சொல்லலாம். சாமுண்டேஸ்வரி சந்திரா கிட்ட சாமி சொன்ன மாதிரி நீ குளத்துல காலை நினைச்சிட்டு பால் குடத்தை அப்படியே தலையில வச்சு வெறும் காலோட இந்த கோவில சுத்தி வரலாம். அப்பதான் எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம துர்காவோட மேரேஜ் நல்லபடியா நடக்கும். கண்டிப்பா இதனை செய்தே ஆகணும் அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம். அதை கேட்ட சந்திராவும் இந்த ரேவதி சரியான ஆளா இருக்கா, எப்படி என்ன மாட்டி விட்டுட்டாளேன்னு கோபப்படுறாங்க. சந்திராவும் என்னெல்லாமோ சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் கேட்கக்கூடிய மனப்பக்குவத்துல சாமுண்டேஸ்வரி இல்லைன்னு சொல்லலாம்.